எனக்குள்ள அது போயிட்டே இருக்குன்னு சொல்லி நின்று கொண்டிருக்கலாம். உங்க பாவத்தை அவர் மன்னிப்பார். அது என்ன பாவமா இருக்கலாம், மன்னிப்பார். ஆண்டவர் பாவிகளுக்கு வந்த சிநேகனுங்க, பாவிகளை நேசிச்சாருங்க. பாவிகளுக்காக வந்த சிநேகன். நிறைய இடங்கள்ல பாவம் பண்ண அருவருப்பான ஸ்திரீல கூட தேவன் மன்னித்தாருங்க. ஒரு வீட்டுக்கு போயிருக்கிறார் விருந்துக்கு. அங்க விபச்சாரியான ஸ்திரீ வந்து என்ன பண்ற, காலை கழுவி, கண்ணீரினாலே காலை கழுவி முத்தமிட்டு, அவ வாழ்க்கை முழு சம்பாரிச்சு விபச்சாரம் பண்ணி சம்பாரிச்ச அந்த தைலத்தை, விசேஷமான தைலத்தை இயேசுடைய பாதத்தில் ஊற்றி அவ அழுகிறா, தன் முடியினாலே துடைக்கிறா. ஆண்டவர் பாருங்க, அவர் சொல்ற, நீங்க எனக்கு கால் கழுவு தண்ணி கொடுக்கல, எனக்கு முத்தமிடல, அவளோ வந்ததுலேருந்து எனக்கு என்ன பண்றா, முத்தமிடுறா, எனக்கு காலை கழுவுறான்னு சொல்லி உன் பாவம் மன்னிக்கப்பட்டது. இன்னைக்கு அவங்க சீசர்ல கூடுறவங்களாம் நினைச்சாங்க, இவர் பாவியான ஸ்திரீ, இவருக்கு யாரும் தெரியாதா, இவர் எப்படிப்பட்டவர் அல்லவா, தீர்க்கசியா இருந்தா இவருக்கு தெரியுமே, இவர் கடவுளா தான் தெரியுமே என்று சொல்லி அவருக்குள்ள மைண்ட் சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த மைண்டை கூட கர்த்தர் அறிஞ்சிருந்தார். இன்னைக்கு நீங்க எப்படி இருக்கிறீங்க? நீங்க எப்படி இருக்கிறீங்க? நம்முடைய வாழ்க்கையில நம்ம வாழ்க்கையில எதெல்லாம் விட முடியாம இருக்கிறோம்? கோபம், வைராக்கியம், கசப்பு, மற்றவங்களை நியாயம் இருக்கிறது, மற்றவங்களை குறை சொல்லுது, குற்றப்படுத்துகிறது, இது மாதிரி எவ்வளோ பாவங்கள் இருக்குதுங்க. அதனால நம்ம முதல்ல பரிசுத்தமாக வேண்டும். வேதம் பார்த்து சொல்லுது, நீ பலப்பட்டவுடன் சகோதரனை ஸ்திரப்படுத்து வசனம் சொல்லுது. நம்ம பலப்படணும், முதல்ல நம்ம பாவத்திலிருந்து வெளியேறப்படணும். நமக்குள்ள பாவத்துல நிச்சயமான விடுதலை உண்டாக வேண்டும். நம்மளோட வாய் இடரா இருந்தா என்ன சொல்ல வேதம் சொல்றது, உன் கண் இடரா இருந்தா உன் கண்ணை பிடுங்கி போடு. ஏன்னா முழு சரீரம் நரகத்துக்கு போறா, ஒரு கண் இல்லாம நீ வரலான்னு சொல்லி வேதம் சொல்லுது. நரகத்துக்குள்ள நீ பரலோகத்துக்குள்ள போகணும்னா ஒரு கண் இல்லாம கூட பரலோகத்துல இருந்துடலாம். ஆனா ஒரு கண் இடரா இருந்தா பிடுங்கி போடு, உன் கை இடரா இருந்தா வெட்டி போடு, உன் கால் இடரா இருந்தா இன்னொன்னு தரிச்சு போடுன்னு வசனம் சொல்லுது. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நமக்குள்ள இருக்கிற சுபாவங்கள் மாற்றம் வர வேண்டும். தேவ ஜனமே, தேவ பிள்ளைகளை, இயேசு கிறிஸ்து யூதாஸ் காரியத்து பாவத்தை கூட மன்னிச்சிருப்பார். அவன் மன கசஞ்சான், ஆனா அவன் எடுத்த முடிவு தப்பா இருந்தது. ஆனா பேதுரு மறுதலிச்சோன்ன தன் பாவத்தை அறிக்கிட்டாரு. இயேசு அவர் பாவத்தை மன்னிச்சார். இன்னைக்கு ரெண்டு பேருடைய காரியம் என்ன, ஒருத்தன் மனஸ்தாபப்பட்டான், ஆனா மன்னிப்பு கேட்கல, ஆண்டோடு இப்போ என்ன பண்ணல, அர்ப்பணிக்கல, அவன் தன்னுடைய முடிவு எடுத்துக்கிட்டான், அவன் இறந்து போயிட்டான். ஆனா அந்த மனிதன் இயேசுவே மறுதலிச்ச மனுஷன். எந்த பாவம் பெருசு நினைக்கிறீங்க? காட்டி கொடுத்த பாவம் பெருசா, மறுதலிச்ச பாவம் பெருசா? மறுதலிச்ச பாவம் தான் பெருசு நான் சொல்லுவேன். மனுஷகுமாரனே காட்டி கொடுத்துறியா அப்படி சொல்லி அவர் கேட்கிறாரு, முத்தமிடுறாரு, முத்தத்தினால காட்டி கொடுக்க கேட்கிறாரு. ஆனா மறுதலிக்கிற துரோகம் பயங்கர கொடுமைங்க. ஒருத்தரை தெரிஞ்சு நல்லா அவரோடு பழகி, எனக்கு யாருன்னு தெரியாது, நீங்க யோசித்து பாருங்க. நீங்க 2 பேர் போறீங்க, நண்பர்கள் போறீங்க, ஒரு பிரச்சனை வருது, அப்போ போலீஸ் பிடிச்சிட்டாங்க. நீங்க தப்பு பண்ணல, அவனும் தப்பு இல்லை, ஆனா அவர் தப்புன்னு உங்களுக்கு தெரியும், ஆனா அவரை